எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு பீடோஃபைல் அவன் நடத்திட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு எலிட் மாஃபியா. அந்த எலிட் மாஃபியாக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த டாக்குமெண்ட்ஸோடைய அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ். 3 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது லாஸ்ட் வீக் இன்னும் 3 மில்லியன் காப்பீஸ் இருக்குது. இன்னும் 3 மில்லியன் பேஜஸ் இருக்குது. மொத்தம் 6 மில்லியன் பேஜஸ் அண்ட் 1,80,000 டாக்குமெண்ட்ஸ், அதில் 2,000 வீடியோஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. நம்மை ஆட்சி பண்ணுற நம்மலாம் இவங்களாமா அப்படின்னு நம்ம பெருசாக உயர்ந்து பார்க்குற பெரிய பெரிய ஆட்களுடைய பெயர்கள் உள்ளே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுடைய பெயர் உள்ளே வந்துருச்சு அப்படின்றதுனாலேயே அவங்க அதில் அசோசியேட் ஆனாங்க அப்படின்றதுனாலேயே, அவங்க பேர் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றதுனாலேயே அவங்க குற்றம் செஞ்சாங்கன்னு இல்லை. ஏன்னா எப்ஸ்டீனுடைய வாழ்க்கை எப்படின்னா, ஒரு எலிட் சர்க்கிளில் உள்ள வாழ்ந்த ஒருத்தர், பெரிய பெரிய ஆட்களோட பழகியவர், பல பிரைம் மினிஸ்டர்ஸ் கூட ஒன்றா ட்ராவல் பண்ணவர், பிரின்ஸ் கூட த்ரீசம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். அதெல்லாம் பின்னால் இருக்குது, நான் சொல்கிறேன். த்ரீசம் யார் கூட? பிரின்ஸ் ஆண்ட்ரூ கூட. இவன் யார்? நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் நம்மை ஆட்சி செஞ்ச, நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் காலத்தில் ஆட்சி பண்ண ஆட்சியாளருடைய வம்சம். அந்த அந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வம்சம். அவன் பேண்ட்டை கழட்டிக்கிட்டு அங்கே நிற்கிறான், த்ரீசம் பண்ணுறதுக்கு நிற்கிறான். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் இந்த சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. இந்த வீடியோ அப்படின்றத நான் மொத்தம் 3 பார்ட்ஸாக பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இதில் நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் இந்த 3மே ஆக்சுவலி வந்து ஒரு வீடியோ தான். ஒரு சிங்கிள் வீடியோவை நான் 3ஆக பிரித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து, ஏன்டா ட்ரம்ப் பற்றி பேச மாட்டேற, ஏன் இஸ்ரேல் பற்றி பேச மாட்டேறேன்னு சொல்லி என்னை கேள்வி கேட்காதீங்க. 3 பார்ட்ஸும் நீங்கள் பார்க்கணும். பேக் டு பேக் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் 3மே. நீங்கள் 3ஐயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஷேர் யுவர் கிரிட்டிசிசம், யுவர் அப்போசிங் வியூஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைல்டு டிராஃபிக்கிங் அண்ட் செக்ஸ் ரிச்சுவல், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? இந்த விஷயத்த நான் பர்சனலாக எப்போ நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 2018. சின்ன வயசில் ஒரு 10 வயசு அந்த மாதிரி ஏஜில் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டியன் நேம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க யோகியம் போல் அப்படின்ற மாதிரி நான் நம்பிட்டு இருந்தேன். விச் இஸ் ஸோ சில்லி ஆஃப் மீ. ஆனால் அந்த வயசில், நான் சொல்கிறது 10 வயசில், இப்போ யாராவது டேனியல் வெட்டோரி அப்படின்ற ஒரு நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருந்திருப்பார், கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருந்திருப்பார், பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர், ஆல்ரவுண்டர். ஹீ வாஸ் அ கேப்டன் ஆஃப் நியூசிலாந்து டீம். அவர் பேர் வந்து டேனியல் வெட்டோரி. டேனியல்னு பேர் வச்சாங்க. பைபிளில் உள்ள ஒரு பெயர், அவர் ரொம்ப நல்லவர் போல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இங்கிலாண்டில் பால் காலிங்வுட்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். என் பேர் பால், அவரும் பால் காலிங்வுட்னு சொல்லி, ஹீ இஸ் ஆல்சோ அண்ட் ஆல்ரவுண்டர். நான் சொல்கிறது வந்து 2003-04 அந்த டைமில், நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்த டைமில், 2003 வந்து வேர்ல்ட் கப் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்தியா வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அப்போ தான் இந்த ரிக்கி பாண்டிங் ஸ்ப்ரிங் பேட்டு அந்த விஷயம்லாம், அது 90s கிட்ஸோடைய ஃபேவரேட்டான விஷயம். அந்த 2003-04 அந்த டைமில் இந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, யாராவது பைபிளில் உள்ள பேர் வச்சுருந்தாங்கன்னா, பிகாஸ் பைபிள் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் வந்து மோரலாக வாழணும், நீங்கள் வந்து ஒழுக்கமாக வாழணுன்ற மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அப்போ எனக்கு மற்ற விஷயத்தின் மேலே அதிகமாக ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காதனால, ஒருத்தவங்க கிறிஸ்டியன் நேம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 2018 பீட்டர் டால்க்லிஷ் அப்படின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர், மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், படிக்கிற பசங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஹீ இஸ் ஃப்ரம் கனடா. அந்த நாட்டிலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, உலகமெங்கும் போய் அங்கே உள்ள குழந்தைங்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்பட நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிறையா ஆர்கனைசேஷன்லாம் இவர் ஆரம்பித்தார், என்ஜிஓஸ். அவர் பேர் பார்த்துக்கோங்க, பீட்டர் டால்க்லிஷ். பீட்டர்ன்றவர் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இருந்த ஒன் ஆஃப் தி டிசைபிள்ஸ், அவருடைய சீஷர்களில் ஒருத்தர். இப்போது இந்த பீட்டர் டால்க்லிஷ் அப்படின்ற இந்த நபர் என்ன பண்ணுறாரு, நம்ம நேபாளுக்கு வராரு. நேபாளில் அங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம், மலைப்பகுதி, உங்களுக்கு தெரியும். அந்த ஹிமாலயா அடிவாரத்தில் இருந்த அந்த சின்ன கிராமத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டென்ட் ஒன்று போட்டு அங்கே இருந்த சின்ன பசங்களுக்காக அவங்கள நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணார். அதே மாதிரி 2015 அங்கே ஒரு எர்த்குவேக் ஒன்று வந்திருக்கும். அந்த எர்த்குவேக் வந்தப்போ அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவர் உள்ளே போய் அவங்களுக்கு நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. தாய்லாந்து போவார். தாய்லாந்து போயிட்டு அங்கேருந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே உள்ள பசங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அகெயின் இவருடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் யாருன்னா
சின்ன பசங்க ஒரு 10லேருந்து ஒரு 15 வயசுக்குட்பட்ட ஆம்பளை பசங்க. அது ஒரு சின்ன கிராமம்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த கிராமத்தில உள்ள எல்லா மக்களுக்குமே இந்த ஆள் பத்தி தெரியும். இவர் யாரு? இவர் வந்து மக்களுக்காக ஒரு பொது தொண்டு செய்ய வந்திருக்கார் அப்படின்ற மாரி மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. 2018ல ஒரு நாளு இவர் வீட்டுக்குள்ள போலீஸ், நேபாள் போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா, அங்க 2 பசங்க. ஒரு பையனுக்கு 12 வயசு, இன்னொரு பையனுக்கு 14 வயசு. இந்த 2 பேரும் அந்த ஆள் கூட உள்ள இருக்காங்க, அந்த வீட்ல. என்ன கேஸ் அப்படின்னா, இந்த ஆளு குழந்தைங்கள நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்யூஸ் பண்ணியிருக்கான். அரெஸ்ட் பண்றப்போ கூட அந்த 2 பசங்க இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த கிராமத்தில பல பசங்கள, எல்லாமே சின்ன சின்ன ஆம்பள பசங்க எல்லாரையும் இந்த ஆளு நெறைய பேர அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் ப்ரூவ் ஆகி அவன ஜெயில்ல போட்டாங்க. 2 கவுண்ட்ஸ்ல. ஒண்ணு 9 இயர்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு 7 இயர்ஸ். மொத்தம் 16 இயர்ஸ் அவனுக்கு ஜெயில் தண்டனை குடுத்துருக்காங்க. யாருன்னா, மக்களுக்காக நான் சேவை பண்ண வரேன் அப்படின்னு உள்ள வந்தவன். இவன் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, கனடா நாட்டுல வந்து அவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து பத்மா அவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்கல்ல. அதே மாதிரி அவங்க ஊர்ல இன் கனடா, ஆர்டர் ஆஃப் கனடா அப்படின்னு சொல்லி அவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்க. அவங்க ஊர்ல அது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் இன் கனடா. அந்த வெப்சைட்ல பார்த்தோம்னா 2016ல அந்த ஆளுக்கு இந்த அவார்ட் குடுத்துருக்காங்க. நான் அத படிக்கிறேன். Peter Dalglish has devoted his life to helping children escape poverty. Trained as a lawyer, he became involved in humanitarian projects after witnessing the Ethiopian famine in 84. Street Kids International இந்த விஷயம்ன்றது இவன் அமைச்ச ஒரு அமைப்பு. 1980ல இவர் ஸ்ட்ரீட் கிட்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. இவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, தெருவுல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள், முக்கியமா சின்ன பசங்க, இப்போ ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார் நடக்கிற இடத்துல அந்த போர்னால பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நான் வந்து லஞ்ச் தரேன், ஃப்ரீ லஞ்ச் தரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஃப்ரீ லஞ்ச், அவங்களுக்கு நான் வந்து வேலை வாங்கி தரேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பண்ணிட்டு இருந்தார். எங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு, அதான் முக்கியமான விஷயம். உலகமெங்கும், இன்க்ளூடிங் எத்தியோப்பியா, நேபாள், ஆப்பிரிக்கால, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இவர் என்ன பண்ணாரு, இவருக்கு நிறைய ஃபண்டிங் வந்துச்சு. ப்ளஸ் இவர் யுஎன் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐநா சபை அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய ஒரு மெம்பராக இருந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆள் தான். ஹோம்லெஸ் குழந்தைங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு இவன் லைஃப் ஸ்கில்லை கற்றுக் கொடுக்குறான். அது என்ன லைஃப் ஸ்கில்லோ, கீழே பார்த்தீங்கன்னா, he continues to make international contributions and is currently working எப்போ 2016ல with the United Nations in Liberia. லைபீரியான்றது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான் 16ல டு அசிஸ்ட் இன் இட்ஸ் ரெக்கவரி ஃப்ரம் தி எபோலா கிரைசிஸ். எபோலா வைரஸ் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போன நாய் இது. இந்த நாய் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணியிருக்கான். குழந்தைங்கள ரொம்ப மோசமான முறையில். இப்போ அந்த நான் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, அவங்கள அவன் தொடர் விதமே ஒரு மாதிரி இருக்குது. அவன் மடியில் உட்கார வச்சுருக்கான். நம்ம எதெல்லாம் வந்து இன்னசென்ட் நம்ம பார்க்குறோமோ, எதுவுமே இங்கே இன்னசென்ட் கிடையாது. அப்போது மை பாயிண்ட் இஸ், வெளியே பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து நல்லவங்க, மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே பேசுகிற யாருமே நமக்கானவங்க இல்லை. அவங்களுக்கு அடியில் அவங்களுடைய மைண்டில் இன்னொரு விஷயம் உள்ளே இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. அன்லெஸ் எப்ஸ்டீன் மாதிரி அது வெளியே வந்தால் மட்டும்தான். இவர் என்ன பண்ணார், 2002ல் நேபாளில் அப்பே வந்தாச்சு. அங்கே நேபாளில் தங்கி இவர் இருக்கும்போது அங்கே ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி ஒன்று. அங்கே என்னென்னா, இந்த மாதிரி இவங்க இருப்பாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, மலைவாழ் மக்களுடைய குழந்தைகள் அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்து தங்கி படிப்பாங்க. தங்கி படிக்கிறப்போ அங்கே ஒரு என்ன ரூல் இருந்துச்சு அப்படின்னா, நைட் டைமில் ஆக்சுவலி அங்கே டீச்சர்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் திஸ் கை பீட்டர் டாக்லிஷ். இப்போது இந்த ஆளும் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது அங்கே ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கூல் போர்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நைட் டைமு அங்கே பசங்க வந்து ஸ்டே பண்ணக்கூடாது, நைட் அங்கே ஸ்டே பண்ண வேண்டாம், டீச்சர்ஸ் கூட யாரும் ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஆள் அந்த ரூலை எதிர்த்து பேசினான். அப்படிலாம் வேண்டாம், அவங்க இங்கேயே தங்கிக்கட்டும்னு சொல்லி அன்பாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை இவன் கொண்டு வந்தான். ஆனால் மிஸ்டீரியஸ்லி அடுத்த ஒரு சில மாதங்களில் இந்த ஆளுக்கும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சின்ன ஒரு கிளாஷ் வந்து அந்த ஆளை வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏன் அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்கன்ற மாதிரி யாருமே வெளியே பேசலை. என்ன விஷயம்னா, இந்த ஆள் அந்த போர்டிங் ஸ்கூலில் போயிட்டு அங்கே இருந்த பசங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கான் நைட் டைம் அவங்க தூங்கும்போது. இதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஆள் செஞ்சுருக்கான். இட் டேட்ஸ் பேக் டு 2002. நீ திருப்பி இங்கே வரக்கூடாது, இந்த ஸ்கூலில் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இந்த ஆளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இதை தாண்டியும் இதுக்கப்புறமும் அந்த ஆள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த ஏரியாவில். அப்போது ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி அங்கே இல்லை.
ஒரு ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை பற்றி ஒரு ப்ராப்பராக ஒரு என்கொயரி பண்ணல. இது ஏன்னு கேட்டப்போ நேபாள் நாட்டை சேர்ந்த அந்த சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம ஒரு சிபிஐ மாதிரி, அதில் அவங்க டைரக்டர் சொல்கிறாரு, நேபாள் அப்படின்றது ஒரு ஏழை நாடு. வெளியே இருந்து யாராவது இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து ஓவர் சைட் பண்ணுறதில்ல, நாங்கள் ரொம்ப மானிட்டர் பண்ணுறதில்ல, அவங்க நமக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் விட்டோம். ஃப்ரீயாக பண்ணுறாங்க, ஃபாரின் ஃபண்டு வருது, அதுவும் வெளிநாட்டிலேருந்து, அவங்க ஃபாரின்லேருந்து ஃப்ரம் கனடாலேருந்து இங்கே வந்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டு இங்கே வந்து தங்கியிருக்காங்களேன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில், நான் சொல்கிறது ஃப்ரம் 16 to 18, அந்த 2 வருஷம் மட்டும் 5 பேரை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தவன். 5 பேரும் என்ஜிஓவில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் சொல்லி உள்ளே வந்தவன். 5 பேரும் கிழவன். அதில் ஒருத்தனுக்கு வந்து வயசு 71, ஒரு 15 வயசு பையன், அவன் டிசேபிள்டு பையன், அவன் நடக்க முடியாமல் இருந்த பையனை அவனை போய் ரேப் பண்ணியிருக்கான். இன்னொருத்தனுக்கு வயசு 63, ஹீ இஸ் ஃப்ரம் ஜெர்மனி. அவனும் இதே மாதிரி தான், நான் வந்து இலவசமாக நான் வந்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அந்த பசங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ என்னன்னா இங்கே நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறாங்க, இவன் எல்லாம் பீடோஃபைல், ஓகே, எல்லாமே பீடோஃபைல் மாஃபியா. இவன் என்ன பண்ணுறான், வெளிநாடுக்கு வரான். வெளிநாடுல வந்து அங்கே இந்த மாதிரி ஏழை மக்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏழை மக்களை சூஸ் பண்ணி இவங்க ஒன்று செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று அவங்கள டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. இந்த டிராஃபிக்கிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. ஆனால் உலகமெங்கும் காணாமல் போகிற பசங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, திருப்பி வந்திருக்க மாட்டாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அவங்கள பற்றி எந்த ஒரு துப்பும் கிடச்சிருக்காது. ஜானி கோஷ் அப்படின்ற ஒரு பையன் இந்த யூஎஸ், அந்த பையன் வந்து பேப்பர் போடுற பையன், 12 இயர்ஸாக இருக்கும்போது காணாமல் போன பையன். இன்னைக்கு வரைக்கும் அவன் காணாமல் போனது வந்து 1980, இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன ஆனா, அவன் எங்கே போனான் எதுவுமே தெரியாது. நோ க்ளூ அட் ஆல். அப்போ இந்த மாதிரி டிராஃபிக்கிங் அங்கே நடக்குது. அதையும் தாண்டி வெளிநாடுகளில் இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ஜிஓ நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா, இந்தியா, நேபாள், இந்த மாதிரி ஏழை நாடுகளுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு செயின் நெட்வொர்க் அங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இதே நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்ற விஷயம்ன்றது லிட்டில் ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவு. அது நார்த் அட்லாண்டிக்கில் உள்ள ஒரு சின்ன ஒரு தீவு, ஒரு கடலில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு இவங்க குழந்தைங்களை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கொஷின் ஒன்று இருக்கு இல்லையா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களை ஃபஸ்ட்டு அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ப்ளஸ் இந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரேசிலிருந்து, ஃப்ரம் பிரேசில்ன்றது ஒரு லத்தீன் அமெரிக்க நாடு, ரொம்ப ஒரு அவ்வளோ க்ரோத் இல்லாத ஒரு சின்ன ஒரு நாடு. நான் சொல்கிறது வந்து எக்கனாமிக்கலி. அங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ஃபைலில் இருக்குது. பிரேசிலியன் கேர்ள்ஸ் ஹேவ் அரைவ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னா, இவங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க, டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன பசங்க 3 வயசு, 2 வயசு, 10 வயசு, இவங்கெல்லாம் யாருன்னா பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கிங் மூலமாக அங்கே கொண்டு வரப்பட்டவங்க தான். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு மாஃபியா இருக்குது. எப்ஸ்டீன் அப்படின்றவன் ஒரு சின்ன ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா செயின் இங்கே இருக்குது. அவங்க இங்கே ரொம்ப ஆக்டிவாக இங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு தான் எப்ஸ்டீன் அப்படின்ற இந்த ஒரு ஆள். ஆனால் இந்த எப்ஸ்டீனை நம்ம அப்படி மட்டும் நம்ம ரொம்ப சுருக்கி நம்ம பார்த்துட முடியாது. ஏன்னா வராங்க, குழந்தைங்களை கடத்துறாங்க, விற்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு எப்போவுமே. ஆனால் இது ஒரு படி மேலே போய் இங்கே உள்ள எலீட்ஸ்க்கு நம்ம குழந்தைங்களை தீனி போட்ட ஒரு மோசமான ஒரு பீடோஃபைல் ரிச்சுவல் ரிங் அப்படி தான் சொல்லணும். இது ரிச்சுவல் ரிங்னா நான் பின்னால் வரேன், அது என்னன்னு நான் சொல்கிறேன். இவங்க வெறுமனே பீடோஃபைலியா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணல, இவங்க ஒரு சாத்தானை வணங்கிய ஒரு கூட்டம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பிரச்சனையை முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஐலாண்டுக்கு போகிறாங்க, அவங்க கூட யாரெல்லாம் அவங்க ஃப்ளைட்டில் போனாங்க, அவன் யாரெல்லாம் அழைச்சிட்டு போனான், இந்த மாதிரி ரொம்ப மேம்போக்காக தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் நீங்கள் உள்ள நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே இவங்களை யாரும் காப்பாற்றலை அப்படின்னா இது அவ்வளோ சாதாரணமாக நடந்திருக்க முடியாது. அப்படி ஒரு ஆழமான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போது இது நம்ம மேம்போக்காக பார்த்துட்டு போகிற விஷயம் இல்லை. அதுக்கு அடியில் இங்கே ஒரு பெரிய ஒரு எலிட்ஸ் இருக்காங்க. அந்த எலிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன ரொம்ப ஒரு வருத்தம்னா, நம்ம யாரெல்லாம் பெருசாக பார்த்தோம், நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து இந்த நாட்டுக்காக உழைக்கிறாங்க நம்ம பார்த்தோம், இந்த சமூகத்துக்காக நான் உழைக்கிறேன், நான் இந்த சமூகத்துக்காக நான் வேலை பார்க்குறேன், நான் வந்து ஹெச்ஐவியை வந்து ஆப்பிரிக்காவில் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் பில்கேட்ஸ், அவர் நோய் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன நோய்? பால்வினை நோய்.
செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் அந்த ஆள் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ், நிறைய அயனிஸ்லாம் உள்ள உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்கே நம்ம வந்து பிரிட்டன்லாம் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப இவங்களும் ஒரு செயின் தான், இவங்களும் சின்ன ஒரு மாஃபியா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்குள்ள அரசியல் இருக்குது. இது வந்து ஒரு டிரான்ஸ்நேஷ்னல் ப்ராப்ளம், உலகம் தழுவிய பிரச்சனை இது. ஃப்ரம் பிரேசில், ஃப்ரம் யூகே, ஃப்ரம் த யூஎஸ், இந்த மாதிரி எல்லா நாடுகளில் இருந்தும், ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி எல்லா நாடுகளில் இருந்தும் குழந்தைங்களை கடத்திட்டு வந்து இவங்க ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங் ஒன்று இங்கே ஆக்டிவாக இருந்திருக்கு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம யாருக்குமே தெரியல. ஏன்னா நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க, நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃப்ரம் மீடியா, நமக்கு வேக்சின் போடுறவன் நீங்கள் பேண்டமிக்கில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு ரூல்ஸ் போட்டவன், அவெல்லாம் உள்ளே இருக்கான். இப்போ என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம போயிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம முறையிடலாம் இல்லையா? ஆனால் மேலே இருக்கவன் தான் பிரச்சனையே. மேலே எவெல்லாம் உட்காந்துருக்கானோ அவன் தான் பிரச்சனையை ஆரம்பித்து விட்டுருக்கான். அவன் தான் மெயின் கல்ப்ரிட். நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிடணும், நம்ம அதை எப்படி சாப்பிடணும், நம்ம எதை அவாய்ட் பண்ணணும், நம்ம வந்து எந்த வேக்சின் நம்ம போட்டுக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு மூவையும், ஒவ்வொரு எக்கனாமிக் பாலிசி, ஒவ்வொரு பொருளாதார கொள்கை எல்லாத்தையுமே இவங்க தான் வரையறுக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம யாரை போய் நம்ம நம்புறது அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு அப்புறமே யாரையும் நம்புறதுக்கு நான் யாரையுமே நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்டை வந்து இவங்க பெட்ரை பண்ணிட்டாங்கன்னு தான் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். நம்ம வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு சிவிலைசேஷனே இவங்க உள்ளேருந்து அரிச்சிருக்கானுங்க. இவெல்லாம் வெளியே இருந்து வந்தவன் இல்லை. நம்மளை அழிக்கிறதுக்கு யாரும் வெளியே இருந்து ஏலியன்ஸ்லாம் வர வேண்டாம். இவன் தான் உள்ளே இருந்து அரிச்சிட்டு இருக்கானே நம்மளுடைய ஒவ்வொரு மூவ், நம்மளுடைய ஒவ்வொரு செயல், நம்ம வந்து எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்ணணும், நம்மளுடைய பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் எல்லாருமே உள்ளுக்குள்ளே உட்காந்து பீடோஃபைலாக வாழ்ந்துட்டு இருக்கான், சாத்தானை வணங்கிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க இல்லையா? ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த எலிட்ஸ் யாருமே இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இப்போது ஒரு 2 days பேக் வந்து கிராமிஸ் நடந்துச்சு, மியூசிக் விருது கொடுக்குற விழா. அந்த விழாவில் ஐஸ் அவுட் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஐஸ்னால் யாருன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒரு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒரு அமைப்பு. இல்லீகலாக உள்ளே வந்திருப்பான் இல்லையா, அவனை வெளியே அனுப்புகிற வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் ஃபக் ஐஸுன்றான், ஐஸ் அவுட்டுன்றான். நீ வந்து இங்கே வராத, வெளியே போன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, இல்லீகல்ஸை வெளியே அனுப்புறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பை இவன் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் எவனுமே லாஸ்ட் ஒரு 4 நாளாக இந்த பிரச்சனை அப்புறத்தே போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஒரு 4 நாளாக ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கப்புறமும் ஒருத்தனும் பேசலைங்க. ஹாலிவுட்லேருந்து ஒருத்தனும் பேசலை, மியூசிக் இண்டஸ்ட்ரி எவனும் பேசலை. அப்போது என்னென்னா, இவங்க எல்லாருமே எவ்ரிபாடி இஸ் டீப்லி கரப்டட். ஏன்னா எப்ஸ்டீன் கேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டில் இவன் எப்படி பண்ணியிருப்பான்னா, மெயிலில் இவனே அனுப்பி விட்டுருப்பான். இப்போ எப்படின்னா, இவன் இப்போ ஒரு விஷயம் பேசுகிறான்னு வைங்களேன், இப்போ ஒரு பெரிய ஒரு ஆள் பற்றி பேசுகிறான்னா அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த மெயிலை அவனே அனுப்பியிருப்பான். என்னென்னா, நம்ம மாட்டுவோம் அப்படின்னு உனக்கு தெரியும். ஏன்னா 2009 இவன் மாட்டியிருக்கான். 18 வயசுக்கு கீழே இருந்த ஒரு பொண்ணை இவன் ப்ராஸ்டியூஷனுக்கு காசு கொடுத்து வாங்கினான்னு சொல்லி இவன் மேலே கேஸ் போட்டு இவனை உள்ளே வச்சாங்க. 1.5 வருஷம் உள்ளே வச்சாங்க. எப்போது 9ல். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 9க்கு அப்புறம் வந்தது தான். 12, 13 இந்த மாதிரி ஆண்டுகளில் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் யார் இந்த எலிட்ஸ்லாம் போய் அவங்ககிட்ட போய் நல்லா கூத்தடிச்சிருக்கானுங்க. அந்த கூத்தடிச்ச கோஸ்ட்லாம் யார் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பில் கிளின்டன் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருக்கலாம். ஒரு டப்பில் ஐயா அப்படியே படுத்திருக்காப்புல, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவருடைய மடியில் உட்காந்துருப்பாங்க, ஒரு சின்ன பொண்ணு. இந்த ஆள் ஏற்கனவே லேட் 90s அந்த மோனிகா லெவின்ஸ்கி கேஸில் மாட்டி, அந்த பெண்ணு கூட இவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வந்த அந்த பொண்ணை இவர் ஒயிட் ஹவுஸ் உள்ளே வந்து மேட்ரு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே கேஸ் போட்டு இவரை இம்பீச்லாம் பண்ணாங்க. இந்த ஆளை எப்போ அதிகாரத்தில் இருக்கும்போதே அப்பயே இந்த ஆளை தூக்கி நல்லா போட்டு செஞ்சு விட்டாங்க. அவ்வளோ மோசமான வேலையை இந்த ஆள் செஞ்சான் அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இப்போது இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணை மடியில் உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ என்னன்னா, இந்த ஆளை காங்கிரஸில் கூட்டு வந்து நிற்க வச்சு இந்த ஆளை அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாம் இவரை கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி பண்ணியா, அந்த பொண்ணு கூட பண்ணியான்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஆள் நான்லாம் பண்ணல, நான் ரொம்ப யோகியம் அப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தான். சரி, நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனால் திருப்பியும் அதே தவறு இன்னும் மோசமான முறையில் பல விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது, இந்த ஆள் பண்ண விஷயங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி எலிட்ஸ்க்கு ஒரு தெனாவட்டு, நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு
அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, பவர் இருக்குது, அவங்க என்ன வேணால் செய்வாங்க, ரைட்? இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9ல் இந்த ஆள் கன்விக்ட் ஆகியிருக்கான். எப்ஸ்டீன் கன்விக்ட் ஆகி 1.5 வருஷம் உள்ளே போயிருக்கான். அப்போது இவங்க கூட நம்ம அசோசியேட் ஆகக்கூடாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயமே அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் தான். எல்லாமே 2010s நடந்த விஷயங்கள் தான். அடுத்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டராக இருந்த எஹூத் பாரக், இந்த ஆள் வந்து 2 இயர்ஸ் நினைக்கிறேன், 99 நினைக்கிறேன், அந்த லாஸ்ட்டில் வந்து இவர் பிரைம் மினிஸ்டராக மாறுறாரு இஸ்ரேலுக்கு. 2 இயர்ஸாக இருந்தார். இவர் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா அந்த பாலஸ்தீன் பிரச்சனை அந்த பீக்கில் போன டைமில் அவங்க அந்த பேச்சுவார்த்தைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அராஃபத்தும் இவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள மத்தியஸ்தம் பண்ணி வச்சது யாருன்னா கிளின்டன். ஓகே, இந்த 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. கேம்ப் டேவிட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு இவர் பேசியிருப்பார் கிளின்டன். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோற்று போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஆள் என்ன பண்ணுறான், 2003 அந்த பீரியடில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்ஸ்டீன் கூட இவனுக்கு பழக்கம் வருது. யாருக்கு? எஹூத் பாரக் பிரைம் மினிஸ்டருக்கு. அதுக்கப்புறம் பல முறை இந்த ஆள் என்ன பண்ணுறான், அவன் கூட வந்து ப்ரைவேட் ஜெட்டில் அந்த ஐலாண்டுக்கெலாம் போகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் 2017 எப்போது இவன் கன்விக்ட் ஆகி, இவன் ஒரு கிரிமினல், இவன் ப்ராஸ்டியூஷனுக்கு குழந்தைங்களை வாங்கினான்னு சொல்லி இவன் மேலே கன்விக்ட் ஆகி இவனை உள்ளே வச்சதுக்கப்புறம் 17 இந்த ஆள் எஹூத் பாரக் நியூயார்க்கில் எப்ஸ்டீனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் படுத்து கிடந்திருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம வந்து எல்லாரோட பெரிய ஆள் அப்படின்ற ஒரு அதிகார திமிர் யாரையுமே இங்கே விட்டு வைக்கல. எஹூத் பாரக் கேஸ் வந்து இன்னும் மோசம். அந்த ஆள் விர்ஜீனியா ஜூஃப்ரே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொண்ணு, அவங்க கிட்ட இவன் என்ன பண்ணுறான், எப்ஸ்டீன் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறான். பிம்பு வேலை பார்த்துருக்கான். இப்போ இந்த எஹூத் பாரக் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு கூட பல முறை உறவு வச்சிருக்காரு. வென் ஷி வாஸ் அண்டர் ஏஜ், அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலி ஷி கமிட்டட் சூசைட். எப்போ? இந்த வருஷம். இந்த ஆள் எஹூத் பாரக் அந்த பொண்ணு கூட உறவு வச்சான் அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு அவங்க ஒரு புக்கு மெமோ ரிலீஸ் பண்ணாங்க, நோபடிஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லி. அந்த புக்கு நான் இன்னும் படிக்கணும், ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த புக்கில் அவங்க என்ன போட்டிருக்காங்களாம் அப்படின்னா, நான் ஒரு செக்ஸ் ஸ்லேவாக நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி அவங்க பயந்துருக்காங்க. ஏன்னா இந்த ஆள் பல முறை அந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்கான். அவன் மட்டும் இல்லை, இவர் இருக்கான் இல்லையா, பிரின்ஸ் ஆண்ட்ரூ, நம்ம இவர் இருக்காரு சார்ல்ஸுடைய தம்பி, அந்த ஆளும் இந்த பொண்ணை அனுபவிச்சிருக்கான். எப்போனா வென் ஷி வாஸ் ஜஸ்ட் 17, ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அப்போது இந்த பொண்ணை கூட்டு வந்து இவங்க 2 பேரும் மாற்றி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் செஞ்ச குற்றத்தை மறைக்க முடியாதுல்ல. இப்போது ஒரு 3 இயர்ஸ் முன்னால் 2022 இந்த ஆள் என்ன பண்ணா, ஆண்ட்ரூ கோர்ட்டுக்கு வெளியே இந்த பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த கேஸை வந்து முடிச்சு விட்டான். எப்படி? பணம் கொடுத்து முடிச்சு விட்டான். ஆனால் அந்த பெண்ணு வந்து அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தான் அவங்க புக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க இறந்தும் போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்போது எந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தா, அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண். ஷீஸ் அரவுண்ட் 40 சம்திங், இறந்துட்டாங்க, இன்றைக்கி அவங்க இல்லை. அப்போ எத்தனை பேர் இவனுக்கு இந்த கூட்டத்தில் மாட்டி அவங்க வந்து அவங்களுடைய மானத்தை இழந்து அதை வெளியே சொல்ல முடியாமல், ஏன்னா எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் இல்லையா, நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து வாழ்ந்து அவங்க இன்னொரு ஆணை வந்து அவங்க நேசிக்க முடியாது அவங்களால. அவங்க உடலால் மனசால் அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணி அவங்கள மோசமாக அவங்கள கொன்னுட்டாங்க இவங்க. அந்த பொண்ணோட கதை இன்னும் ரொம்ப சோகமாக இருக்கும். அவங்க ஒரு மசாஜ் பண்ணுற ஒரு மசாஜ் தெரப்பிஸ்ட் அவங்க. ஓகே, இப்போது அந்த பெண்ணை இவங்க பார்க்குறாங்க. யார்? அவள் பேர் என்ன? கிளைன் மேக்ஸ்வெல், எப்ஸ்டீனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இன்றைக்கி அவள் தான் இன்றைக்கி வந்து ஜெயிலில் இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, இந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணி நீ வந்து எப்ஸ்டீனுக்கு மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லி இவளை சேர்த்து விட்றா. இது வந்து என்ன மாதிரி ஒரு உறவு, இவங்க என்ன மாதிரியான ஆட்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எல்லாமே இவங்க பண்ணது எல்லாமே. இப்போது இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து மசாஜ் பண்ணுன்னு சொல்லி எப்ஸ்டீனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து விட்டு அவங்க 2 பேரும் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி இங்கே வந்து அனுப்பி விட்ருக்கான். யார் கூட? ஆண்ட்ரூ கூடயும் இவன் இருக்கானே எஹூத் பாரக், அவங்க கூட, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். அடுத்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இந்த ஆள் தான் இதில் அதிகமாக அடிபட்ட ஒரு பெயர் இல்லையா, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு 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 ஃப்ளோரில் ஒரு பொண்ணு வந்து படுத்திருக்காங்க. இந்த ஆள் அவங்க மேலே இப்படி நிற்கிறான், 4 காலில் நிற்கிறான் ஒரு பொண்ணு மேலே. இன்னொரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிற்றை பிடிச்சிருக்கான். இது என்ன மாதிரியான ஒரு சைக்கோ இல்லையா. இப்போ இவன் யாருன்னா, பிரின்சஸ் அலீஸ் அப்படின்ற ஒருத்தங்க இருந்தாங்க இன் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி. அலீஸுக்கு ஒரு தம்பி இருந்தார்.
அவர் தம்பி பேர் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன். இது யாரும் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய கடைசி வைஸ்ராயாக இங்கே இருந்தவர். கேள்விப்பட்டிருக்கலாம் லார்ட் மவுண்ட் பேட்டன். அலீஸ் அவங்க தம்பி மவுண்ட் பேட்டன். அலீஸ்க்கு ஒரு பையன் பிறக்கிறாரு, அவர் தான் ஃபிலிப் எலிசபெத்தை மேரேஜ் பண்ணுறாரு. இப்போ இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள மேரேஜ் பண்ணுறாரு. அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் இந்த ஆண்ட்ரூ. அப்போ இந்த மவுண்ட் பேட்டன் அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து வந்தவன் தான் இந்த ஆண்ட்ரூ அப்படின்றவன். இவெல்லாம் பரம்பரை எலீட். ஓகே, யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் ஒரு 500 வருஷமாக ஒரு அரச குடும்பம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு பவர்லே இல்லை, ஆனால் இவனுக்கு ஒரு கேசல் கொடுத்து இவன் அங்கே உட்கார வச்சுருக்காங்க. இவனுக்கு எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது. இவன் படுக்கிறது கூப்பிட்டா எல்லாம் வருவாங்க இல்லையா, அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஆனால் இவன் இது பீடோஃபைல். இவன் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என்னன்னா, உங்ககிட்ட ஒரு பவர் கிடைக்கும் போது, ஒரு அன்செக்டு பவர்னு சொல்லலாமா, அதுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை, அதை வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளே இல்லை இல்லையா, அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பவர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருமே உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன ஆகுனா, எப்போவுமே ஒரு தேர் ஷுட் பி சம் அக்கௌண்டபிலிட்டி, அது வேணும் இல்லையா. ஆனால் மன்னர் ஃபேமிலி அங்கே பிறந்து வளர்ந்து, இவனுக்கு உலக கஷ்டம் தெரியுமா, ஒரு பெண்ணுடைய மனசை பற்றி இவனுக்கு தெரியுமா, இவன் போய் பார்த்துருப்பானா, இவன் போய் மக்கள் படுற கஷ்டத்தை போய் இவன் பார்த்துருப்பானா. அப்போ உங்களுக்கு அதிகமான பவர் வரும்போது, உங்களை யாருமே கொஸ்டின் பண்ணாத போது, உங்களுக்கு நான் ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நான் தான் கடவுள். அப்போ என்னன்னா, இது ஒரு எப்போவுமே ஒரு ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்தவனுக்கு வந்து உலகம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. என் வீட்டில் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நம்ம பசங்களுக்கு அவங்க ஒரு பொருள் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்காத, ஒரு 5 days வேணும்னே பண்ணு. ஏன்னா அப்படி பண்ணாதான் அவனுக்கு இந்த பிரச்சனை தெரியும். நம்ம டாடி வந்து அவர் வந்து கடவுள், நம்ம கேட்டவுடனே கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மை வேண்டாம். அப்போது இவனுக்கு வந்து என்னென்னா, கேட்டவுடனே எல்லாம் கிடைக்குது இல்லையா, உடனே இவன் நினச்சிட்டான் நம்ம வந்து குழந்தைய கூட நம்ம ரேப் பண்ணலாம், நமக்கு கிடைக்கும், நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு திமிர். இதை விட மோசமாக இவன் 2 பேரும் சேர்ந்து, யார், எப்ஸ்டீனும் ஆண்ட்ரூவும் சேர்ந்து த்ரீசம் ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஒரு பொண்ணு கூட. இது எப்படின்னா, இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி, ஒரு செக்ஸ் பார்ட்டி. அந்த செக்ஸ் பார்ட்டியில் டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த பொண்ணை வந்து இவனுங்க கூப்பிட்டுருக்கானுங்க, ஒரு டான்ஸர். ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, இங்கே ஒரு மாதிரி இந்த ரெக்கெல்லாம் முளைச்சிருக்கும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, 2 பீஸில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அங்கே இருந்த ஒரு ஸ்ட்ரிப் கிளப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அது என்ன ஒர்க்கு, அது ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறது தான் அந்த ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்த அந்த பொண்ணை இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்ட்டி பண்ணுறது கூப்பிட்டுருக்கானுங்க. கூப்பிட்டுட்டு இப்போ என்னாச்சு, அந்த பொண்ணை இவங்க வந்து ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து த்ரீசம் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணு நோ சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், நான் உனக்கு $10,000 தரேன். எவ்வளோ, $10,000 தரேன், நீ வந்து படுக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கானுங்க. இந்த பொண்ணு வரல. கடைசியாக அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை மாற்றி ரேப் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இதை போய் கேஸ் போட்டுருச்சு. ஒரு லா ஃபார்மில் போய் பார்த்து கேஸ் போட்ட உடனே அந்த லா ஃபார்மில் இருந்து இவனுக்கு எப்ஸ்டீனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போயிருக்கு. யாருக்குன்னா, எப்ஸ்டீனுடைய லாயருக்கு. அந்த லெட்டர் நான் படிக்கிறேன் கேளுங்க. இது எப்போனா 2011 கான்ஃபிடென்ஷியல் செட்டில்மெண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ராபர்ட் டி கிரிட்டன், இந்த ஆள் யாருன்னா எப்ஸ்டீனுடைய லாயர். அவருக்கு அந்த பொண்ணுடைய லாயர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ஐம் ரைட்டிங் இன் அன் அட்டெம்ப்ட் டு செட்டில் மை கிளையன்ட்ஸ் கிளைம்ஸ் அகைன்ஸ்ட் யுவர் கிளையண்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். என்ன பிரச்சனைனா, மிஸ்டர் எப்ஸ்டீன் ஆஃபர்ட் டு பே ஹர் அண்ட் அதர் எக்ஸாட்டிக் டான்சர்ஸ் $10,000 each to perform at your client's home several years ago. A popular dancer at Rachel Strip Club. My client was chauffeured to a party. Address போட்டாச்சு. During the party, my client observed other young women dressed provocatively. சரி, some appeared to be as young as 14 years old. இப்போ இந்த லாயர் சொல்கிறாரு, அந்த பார்ட்டி பண்ணவங்கள பல பேர் யங் உமன். எவ்வளோ சின்ன வயசுனா 14 வயசு. மை கிளையண்ட் வாஸ் டைரக்டட் டு அப்ஸ்டேர்ஸ் பெட்ரூம். அவளை மேலே போக சொன்னாங்க. வேர் ஷீ சா மிஸ்டர் எப்ஸ்டீன். அட் ஹிஸ் ஹோம் மிஸ்டர் எப்ஸ்டீன் இன்ட்ரடியூஸ்ட் மை கிளையண்ட் டு ஹிஸ் கெஸ்ட் பிரின்ஸ் ஆண்ட்ரூ. அப்புறம் என்னாச்சு, இந்த பொண்ணு அவங்களுக்காக டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க, வியரிங் ஒன்லி bra and panties. மிஸ்டர் எப்ஸ்டீன் அண்ட் பிரின்ஸ் ஆண்ட்ரூ தென் டோல் மை கிளையண்ட் they wanted to have a threesome. அவ சொல்கிறா, நான் வந்து டான்ஸ் ஆட தான் வந்தேன், உங்களோட படுக்கலாம் வரலன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, and they prevailed upon her to engage in various sex acts. டிஃப்ரெண்ட் விஷயமா ட்ரை பண்ணியிருக்கானுங்க அந்த பொண்ணை வச்சு, இந்த 2 பேர் சேர்ந்து. அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணை பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு ஆஃபர் பண்ண பணம் எவ்வளோ, $10,000. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா, டு டேட் யுவர் கிளையண்ட் ஹேஸ் பெய்ட் மை கிளையண்ட் 2,000 ஆஃப் தி ப்ராமிஸ்ட் 10,000. ஓசி செக்ஸ். அந்த பொண்ணை அவங்களுடைய அனுமதி இல்லாமல்
மேட்ரு பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு கொடுத்த பணம் எவ்வளோனா பாதி பணம் தான். ஓசி செக்ஸில் இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. இது எப்போ பண்ணானுங்கன்னா 2006 20 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இந்த ஆளை ஆட்டு விற்கிது. அப்படியே சூது கவும் இல்லையா, கவ்விருச்சு, ரொம்ப பெருசாக கவ்விருச்சு. நேற்று நைட்டு நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் இன் ராய்ட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கிங் சார்ல்ஸஸ் பிரதர் ஆண்ட்ரூ லீவ்ஸ் வின்சார் ஹோம் ஆஃப்டர் லேட்டஸ்ட் எப்ஸ்டீன் ரெவலேஷன்ஸ். இன்றைக்கி இந்த ஆள் என்ன பண்ணிட்டான்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவங்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ வந்து வீடு மாற்றுறான். இங்கேருந்து இங்கே போகிறான். ஈஸியாக வீடு மாற்றிக்கலாம். ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணுடைய மனசு, நீ அவங்கள அப்யூஸ் பண்ண விதம், அதெல்லாம் யார் கேட்பா? அவங்க ஒரு டான்ஸர் தான். ஆனால் அவங்க அவங்களோட படுக்கலாம் வரலல்ல, நீ அவங்கள அப்யூஸ் பண்ணலாமா? ஏன்னா என்கிட்ட பவர் இருக்குது, நான் 3 சம் பண்ணுவேன், 4 சம் பண்ணுவேன், நான் கேங் பேங் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தினால இன்றைக்கி அந்த ஆள், அந்த ஃபோட்டோ பாருங்களேன், அந்த ஆள் காரில் உட்காந்துருக்கான், மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். வீடு மாறுறானா, வீடு மாறிக்கலாம், பட் அவனை யாரும் அரெஸ்ட் பண்ணல, இவங்களை யாரும் தொட முடியாது. எப்ஸ்டீன் இறந்து போயிட்டான், ஆனால் இவன் இன்னும் அப்படி தான் இருக்கான். இவனை யாரும் அரெஸ்ட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. எப்ஸ்டீன் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆள், அவன் கூப்பிட்டா எல்லாம் வருவாங்க, அப்படி இருந்தவன். ஆனால் இன்றைக்கி அவனும் செத்து, அவன் கூட இருந்தவங்கள மாட்டி. அப்போ என்னன்னா, என்னைக்குனாலும் வெளியே வரும். நம்ம பண்ணுற குற்றத்தினுடைய வெளிப்பாடு என்னைக்காவது வெளியே வரும்ல, அன்னைக்கு நம்ம அசிங்கப்படுவோம்ல. இதை அவங்க யோசிக்கல. இதுதான் பிரச்சனையே. இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொருத்தருக்கு வரேன், பிரான்சன், ரிச்சர்ட் பிரான்சன். அவர் பற்றி நிறைய புக்ஸ்லாம் வந்திருக்கு, ஓகேவா? இப்போ நீங்கள் புக் ஃபேர்லாம் போனீங்கன்னா லூசிங் மை விர்ஜினிட்டி ஏதோ ஒரு புக்கு சம்திங் லைக் தட் அவர் எழுதியிருப்பார். அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் புக் மாதிரி எல்லாம் அதை ஆகா ஓஹோன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆளு ஒரு மெயில் போட்டிருக்கான். யாருக்கு? எப்ஸ்டீனுக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. ஆனால் ஃபோட்டோ வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டாம். ஆனால் அவன் எழுதின விஷயம் இருக்கு இல்லையா, அதை படிக்கலாம் வாங்க. இது 2013. டியர் ஜெஃப்ரி, இட் வாஸ் ரியலி நைஸ் சீயிங் யூ எஸ்டர்டே. த பாய்ஸ் இன் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. எனி டைம் யூ ஆர் இன் தி ஏரியா வுட் லவ் டு see you as long as you bring your harem. What is harem? ஹேரம்னா அந்தப்புறம். வாட் இஸ் அந்தப்புறம்? பெண்கள்லாம் அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள்லாம் பெண்களை வச்சுருப்பான் இல்லையா, அந்த பிளேஸ் தான் ஹேரம். வேணா சொல்கிறான், நீ வா, உன்னுடைய ஹேரம் அழைச்சிட்டு வா, உன் பொம்பளை கூட்டத்தை இங்கே அழைச்சிட்டு வா. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவங்கெல்லாம் நமக்கு வந்து மோட்டிவேஷன். நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, பிரான்சன் வந்து ஒரு பெரிய ஆளுங்க, அவர் எனக்கெல்லாம் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் இவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த ஆள் ஹீ ஹேஸ் அன் ஐலாண்ட் சம்வேர் இன் அட்லாண்டிக் ஓஷன் நினைக்கிறேன். இவன் ஒரு தனியாக ஒரு ஐலாண்ட் வச்சுருக்கான். அங்கே என்னெல்லாம் பண்ணானோ தெரில, அங்கே யாரெல்லாம் வச்சுருக்கானோ, அங்கே என்னெல்லாம் பண்ணாங்களோ, அதை யாரெல்லாம் இவன் படம் எடுத்தானோ, யாரையுமே நம்ப முடியல. அடுத்து பில்கேட்ஸ் எனக்கு அந்த ஆள் வந்து நான் அவர் எப்போவுமே நம்பினதெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப ஒரு வேடாக பிஹேவ் பண்ணுவார். அவருடைய ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவில் வந்து நான் வந்து லேண்டு வாங்குகிறேன், இந்தியாவில் வந்து நான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஆஃப்ரிக்காவில் போகிறேன், ஆஃப்ரிக்காவில் மலேரியாவை நான் போய் அட்டாக் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் இந்த ஆள் பேசிகிட்டு இருப்பார். நான் யோசிப்பேன், எதுக்கு இந்த ஆள் இதெல்லாம் ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, இதுவும் ஒரு பெரிய ஒரு மாஃபியா. என்ன விஷயம்னா, இதில் என்ன ஒரு காமெடினா, ஒரு மெயில் ஒன்று இருக்குது. இது யார் மெயில்னா, இதுதான் காமெடியே. எப்ஸ்டீனுக்கே அனுப்பிக்கிட்ட ஒரு மெயில் இது. எப்போனா 2013 ஜூலை மாதம். இந்த ஆண்டு முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த லெட்டர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட். ஓகே, எப்ஸ்டீனுக்கும் பில்கேட்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு போல். இப்போ இந்த 2 பேரும் they are not in very good terms. Dear Bill, I cannot believe that you have chosen to disregard our friendship. அப்படி தான் அந்த மெயில் ஆரம்பிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ வந்து முறிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கீழே போனீங்கன்னா, நீ வந்து ரஷ்யன் கேர்ள்ஸை வந்து அனுப்ப சொன்ன, நான் அனுப்பி வச்சேன், அதனால உனக்கு நோய் வந்துருச்சு, அந்த நோயை நீ வாங்கிட்ட. ஆனால் இப்போ ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, மெலிண்டா, அவங்களுக்கு அந்த நோய் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆள் என்ன பண்ணுறான், எப்ஸ்டீன் கிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கியிருக்கான். இது எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியே வாங்கியிருக்கலாம்ல, ஏன் இங்கே போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. இஃப் யூ நீட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் வெளியே வாங்கியிருக்கலாம்ல, இது தெரியல, வி டோன்ட் நோ. பட் நான் சொல்கிறேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் நீ வாங்கிட்டு உன் ஒய்ஃபுடைய ட்ரிங்க்ஸில் அதை உள்ளே போட சொன்னேன்னு சொல்லி எப்ஸ்டீன் அவனுக்கே மெயில் போட்டு வச்சுருக்கான். அப்போ என்னன்னா, மாட்டி விடுற வேலை தான் இது. நம்ம எப்படி மாட்டுவோன்னு தெரியும். ஏன்னா அகைன் ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், 2009 இவன் அரெஸ்ட் ஆகிறான். அப்போ அவனுக்கு தெரியும் நம்ம மேலே ஒரு பெண்டிங் கேஸ் ஒன்று இருக்குது, நம்மளை திருப்பி பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிடிச்சா எல்லாம் மொத்தமாக போங்க அப்படின்னு சொல்லி
அமுச்சு விட்ருக்கான். இப்போ இதில் இன்னொரு காமெடி ஒன்று உண்டு. என்னென்னா, இதே 2013 பில்கேட்ஸும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு அமைப்பு, ஒரு நான் ப்ராஃபிட் அமைப்பு. இவங்க 2 பேர் சேர்ந்து $1,00,000 வந்து டொனேஷன் பண்ணாங்க. எதுக்குன்னு கேளுங்க. காண்டம் வந்து நம்ம குவாலிட்டியாக மேக் பண்ணணும்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நீங்கள் காண்டம் போட்டிருக்கீங்க, காண்டம் போட்டு பண்ணுறீங்க. ஆனால் காண்டம் போட்டு பண்ணாலும் எய்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்ட்ஸ் வராத அளவுக்கு நம்ம ரொம்ப தின்னாக பண்ணணும், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லி இவங்க பணம் கொடுத்தாங்க, ஃபண்ட் பண்ணாங்க. அன்னெசரியான ப்ரெக்னென்சி வருது, எய்ட்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லி இவங்க யார் பில்கேட்ஸு இந்த ஆள் வந்து காசு கொடுத்துருக்கான். இதே ஆண்டு, அந்த ஆண்டு பாருங்களேன், அந்த மெயில் எப்போ போட்டாங்க? ஜூலை மாதம். ஓகே, இட்ஸ் பீன் ஹெயில்ட் அஸ் தி நியூ ஒண்டர் மெட்டீரியல். அது ஒரு புரட்சி பண்ண போகுது. என்ன புரட்சி அப்படின்னா, நவ் தேங்க்ஸ் டு தி அன்லைக்லி செக்ஸ் சாம்பியன் பில்கேட்ஸ். செக்ஸ் சாம்பியன், அவருக்கு பேர் பாருங்க. கிராஃபீன் அப்படின்ற ஒரு நியூ மெட்டீரியல் பயன்படுத்தி இவங்க ரொம்ப தின்னஸ்ட், லைட்டஸ்ட், மோஸ்ட் இம்பெனட்ரபிள், அது ஸ்பெர்ம் வந்து வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப பாதுகாப்பான ஒரு காண்டம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஆள் அதுக்கு ஃபண்ட் பண்ணிவிட்டு இவன் முதல்ல காண்டம் போடல. இப்போ இந்த பிரச்சனை வெளியானதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க, மெலிண்டா பேசுகிறாங்க, ஐ லெஃப்ட் மை மேரேஜ்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு? இதனால தான். அப்போ 2021 அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க. டிவோர்ஸ் பண்ணுறப்போ நான் கூட யோசித்தேன், எப்படியும் இத்தனை வருஷம் ஒன்றா வாழ்ந்தாச்சு, அவங்க 2 பேரும் நிறையா வந்து என்ஜிஓஸ் நடத்திட்டு இருந்தாங்க, நிறையா ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் இவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்ற அந்த ஒரு ஆக்சுவலி ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா, 2 பேருமே நல்லா ஐ திங்க் மோர் தென் 40 இயர்ஸ் நினைக்கிறேன், 40 or 30 ஒன்றா வாழ்ந்தாச்சு. இப்போ டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆள் இந்த மாதிரி பொறுக்கிட்டு திரியிறான், அதுவும் குழந்தைங்கள போய் பொறுக்கிறான்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை வெளி உலகத்துக்கு சொல்லலை. அவங்க அதை பண்ணியிருக்கலாம், பண்ணல. ஆனால் இதே பில்கேட்ஸ், நீங்கள் அந்த ஆளுடைய அந்த கேட்ஸ் நோட்ஸ்ன்னு சொல்லி அவருடைய வெப்சைட் ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா யோகிய மாதிரி பேசுவாங்க. எனக்கு அதான் பிரச்சனையே. இந்த ஆள் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ஸ் 2016-17. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆள் வந்து சேப்பியன்ஸ்னு ஒரு புக் ஒன்று வந்திருக்கும் இல்லையா, சேப்பியன்ஸ். அந்த புக்கை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டது இந்த ஆள் தான். அந்த புக்கை பற்றி இந்த ஆள் பெருசாக வந்து ரிவ்யூலாம் போட்டிருப்பான். மனித குலத்துக்கான முக்கியமான புத்தகம்லாம் இவன் போட்டிருப்பான். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசியிருப்பான், சைல்டு அண்ட் ஹெல்த்தி வாட்டர்ஸ் அப்படி பேசியிருப்பான், ஆரோக்கியமான ட்ரிங்கிங் வாட்டர் வேணும், இந்த மாதிரிலாம் பேசி வச்சுருப்பான். உள்ளனும் நிறையா இருக்கும். அப்போ பார்க்குறப்போ நமக்கே தெரியும், ஓ ரொம்ப யோகியம் போல அப்படின்னு. ஆனால் காண்டம் கூட போடல நீ. அடுத்து தீபக் சோப்ரா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் எனக்கு வந்து எப்போ அறிமுகம்னா இந்த ஒரு புக்கில். இந்த புக்கு வந்து நான் 2014 படித்தேன்னு நினைக்கிறேன். 14, ஓகே, 12 years பேக். இது என்ன புக்குனா, சோப்ராவினுடைய ஆன்மீகம்னா என்ன, அவருடைய ஆன்மீகம் சரியா தவறா அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு விமர்சன பார்வையாக இவர் பார்த்துருப்பார். ஆத்தர் நேம் வந்து ரவி சகாரியாஸ். இவரே பின்னால் ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டி எல்லாம் போச்சு. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இவரை பற்றி. அப்போ நான் 2014 நான் படிக்கிறேன். அப்போ சோப்ராவுடைய ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா, அவர் சயின்டிஃபிக் டேர்ம்ஸை வந்து எடுத்துப்பார். லைக் குவாண்டம் ஃபீல்ட்ஸ், கான்ஷியஸ்னஸ், இந்த மாதிரி எனர்ஜி, குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் எடுத்து அவர் என்ன பண்ணுவார், இந்த விஷயத்தை ஆன்மீகத்தோடு பொருத்தி புதுசாக ஒரு ஆன்மீகத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ரொம்ப ஃபேமஸ் இவர். முக்கியமாக யோகா மாதிரியான நம்ம ஊரில் உள்ள பல விஷயங்களை ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி மிக முக்கியமான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குருன்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ஆள் இவர். இவர் என்ன பண்ணார், எப்ஸ்டீனுக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டிருக்காப்புல. எப்போனா 17 என்ன போட்டிருக்காரு தெரியுமா, God is a construct, cute girls are real. என்ன ஒரு தத்துவம் பாருங்க. கடவுள் அப்படின்றவர் அவர் ஒரு கற்பனை, அவர் நாம் உருவாக்கிய ஒரு விஷயம், ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் கியூட் கேர்ள்ஸ் அவங்க வந்து ரியல், அவங்க நிஜம் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஃபிலாசபியை அப்படியே உதிர்த்து விட்டுருக்கார் நமக்கு. யார்? சாமியார் குருதேவ். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த புக்குடைய இன்ட்ரோடக்ஷன், ஓகே, இதான் புக்குடைய ஃபஸ்ட்டு பேஜ். அதுக்கு அடுத்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தீபக் சோப்ரான்ற மாதிரி பேர் இருக்கா. அப்போ இந்த புத்தகம் முழுக்காவே தீபக் சோப்ராவுடைய ஃபிலாசபி என்னன்னு சொல்லி இவர் பேசியிருப்பார். இன்னொரு சாப்டரில் வந்து தீபக் சோப்ராவுடைய பேர் அந்த டைட்டிலே போட்டிருப்பார் இவர். இங்கே பாருங்கள், ஃப்ரம் ஓப்ரா டு சோப்ரா. அப்போ இந்த மாதிரி இந்த ஆள் பற்றி படிக்கும்போது நிறையா வித்தியாசமாக இருந்துச்சு. நான் சொல்கிறது அப்போது அந்த டைமில் சயின்ஸ் ப்ளஸ் ஃபிலாசபி அண்ட் ஹிந்து ஃபிலாசபி அண்ட் ஹிந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை இவர்
நிறைய விஷயத்தை போட்டு கலக்கி விட்ருப்பார். நிறைய கலக்கி வித்தியாசமான அவர் பேசுகிற லாங்குவேஜே நமக்கு வந்து புரியாது அவ்வளோ ஈஸியாக. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி கியூட் கேர்ள்ஸ் ஆர் ரியல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நல்லா இருக்குல்ல? ஆன்மீக குருக்கள், நாங்கள் வந்து உனக்கு வழி காட்டுறோம், உன்னுடைய ஆன்மீக தேடலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு கடவுளை காட்டுறேன், இப்போல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா, இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, இந்த ஃபைலில் இவர் புத்திஸ்ட் மாங் இருக்கார் இல்லையா, தலாய் லாமா, அவருடைய பேர்லாம் உள்ளே இருக்குது. நம்ம யாரெல்லாம் குருன்னு நினைக்கிறோமோ, நம்ம யாரை ரொம்ப சாமியார்னு நினைக்கிறோமோ, நம்ம யாரை ரொம்ப நம்ம தூக்கி வைக்கிறோமோ, அவன் தான் பொறுக்கியாக இருக்கான். க்யூட் கேர்ள்ஸ் தான், க்யூட் விமன் இல்லை, க்யூட் கேர்ள்ஸ். அப்போ இது ஒரு பீடோஃபைல் குரூப். ஓகே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு முழுக்க ஒரு பீடோஃபீலியா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மையமாக வச்சு அப்படி ஒரு ரிங்கை இவன் கட்டி விட்ருக்கான் அப்படின்றதான் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போது இந்த பீடோஃபைல் அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கூட இன்னொரு விஷயமும் சேர்த்து இருக்கும். அது என்னென்னா, சாத்தான் வழிபாடு. இது முக்கியம். ஏன்னா நீங்கள் பீடோஃபீலியாவையும் சாத்தான் வழிபாட்டையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டுமே நிறையா இடங்கள், நான் இப்போ சொல்ல, எப்ஸ்டீன் கேஸையும் தாண்டி இந்த உலகம் தோன்றிய நாள்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இன்னும் விரிவாக நான் பேசுவேன் அபவுட் இந்த ஒர்ஷிப் இருக்கு இல்லையா, சாத்தானை வந்து ஒர்ஷிப் பண்ணுற விஷயம், இதெல்லாம் நான் பேசலாம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இந்த ஹாலிவுட் இருக்காங்க இல்லையா, ஹாலிவுட், அங்கே இந்த பாட்டு பாடுறவங்க, பாடகர்கள், இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்களாம் லிட்ரலி சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் தான். அதுக்கு நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நிக்கி மினாஜ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்களும் அந்த எலிட் குரூப்லேருந்து வந்தவங்க தான். இவங்களும் பாட்டு பாடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆபாசமான இதெல்லாம் பாடி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மனசு மாறி, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒழுக்கமாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. யுவர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஹேஸ் பீன் ப்ராக்டிசிங் ரிச்சுவல்ஸ் இன் அ சேட்டனிக் கல்ட் வேர் தே டேக் பேபிஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் மியூட்டிலேட் அண்ட் கில் தம் அஸ் அ ஃபார்ம் ஆஃப் எ பிளட் சாக்ரிஃபைஸ் டு தர் காட். யூ see, when your master is Satan, you must constantly shed blood. இது இவங்க இப்போ 2 நாள் இருக்கும். இப்போ தான் இந்த போஸ்ட் ஒன்று போட்டாங்க, இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறம். இவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட், நீங்கள் யாரை வந்து நீங்கள் கொண்டாடி, நீங்கள் அவங்க பாட்டை நீங்கள் பாடி நீங்கள் பண்ணுறீங்களோ, அந்த ஃபேவரட் ஆர்டிஸ்ட் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஒரு கல்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான். அது சாத்தானை வணங்குற ஒரு கல்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய எடுத்து அவங்களுடைய காடுக்கு இவங்க பலியிடுறாங்க. நிக்கி மினாஜ் உங்களுக்கு தெரியும், இவங்களும் அதில் உள்ள ஒரு ஆள் தான், அதில் இருந்த ஒரு ஆள் தான். ஸோ ஷீ நோஸ் பெட்டர் இல்லையா. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இப்போது நீங்கள் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எதுவுமே இங்கே ஆக்சிடென்ட் கிடையாது, எல்லாமே வெல் பிளான்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பேசி வச்சுருப்பாங்க. இவங்க யாரை வர்ஷிப் பண்ணுறாங்க, இவங்களுடைய மாஸ்டர் யார், இவங்க யாரை வணங்குறாங்க, எல்லாம் உள்ள இவங்க பேசி வச்சுருப்பாங்க. நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். இவர் ஆக்டர் மேட்ஸ் மிக்கெல்சன் இருக்கார் இல்லையா, அவர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் காரில் அழுதுட்டு போகிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு, கோயிங் டு ஒர்க் ட்ரைங் டு பி அ ஹானஸ்ட் அண்ட் டீசன்ட் பர்சன் வைல் அ கபால் ஆஃப் சேட்டனிக் பீடோஸ் வில் கோ அன்பனிஷ்ட் அண்ட் கெட் மை என்டையர் பே செக் அஸ் எ ரிவார்ட். நமக்கு இதை பார்க்குறப்போ நமக்கு கண்ணீர் தான் வருது. ஏன்னா நம்ம யாரை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அவன் எல்லாம் பீடோவாக இருக்கான், அவன் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம நாய் மாதிரி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இவன் நம்மளை வச்சு அவன் சம்பாதிக்கிறான், இவன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் இவன் பீடோவாக இருக்கான். பட் நம்மளுடைய என்டையர் ரிவார்ட், நம்மளுடைய என்டையர் பேச்சக் யாருக்கு போகுது, இவனுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பீடோவாக இருக்கான். அப்போ இங்கே என்னென்னா, நம்ம ஆர்டினரி மக்கள், சாதாரணமான மக்கள், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க, நம்ம யாரை ரொம்ப உயர்வாக பார்க்குறோமோ அவன் எல்லாம் பீடோஃபைல், ரைட். அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். இந்த மாதிரி சாத்தானை வணங்குற மாதிரி, பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி, அந்த ரத்தத்தை வந்து அவங்களுடைய கடவுளுக்கு, அந்த பிசாசுக்கு இவங்க அதை பலியிடுற மாதிரியான பல விஷயங்களை இவங்க பேசியிருக்காங்க. இவங்க சாங்கில் ஓப்பனாக பேசுகிறாங்க. எதுவுமே குறியீடுலாம் இல்லை, இதெல்லாம் உள்ளே வச்சுலாம் இல்லை, எல்லாம் அப்படியே பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, லில் நாஸ் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஷூ ஒன்று பண்ணான். ஒரு ஷூ பிராண்ட் ஒன்று கூட சேர்ந்து இவனும் இன்னொரு ஷூ கம்பெனி இவனும் சேர்ந்து பண்ணாங்க. அந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா சாத்தான் வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா, அந்த வழிபாட்டில் இவங்க ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அந்த சிம்பிள்ஸ்லாம் இவன் ஷூவில் வச்சுருக்கான். எப்படின்னா, லைக் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கிராஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, தலைகீழ போட்டிருப்பாங்க. இதுவும் ஏன்னா ஒரு ரெபெலியன்,
நான் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன், கிராஸ் இப்படி இருக்கும், அதாவது கிறிஸ்டியானிட்டி இப்படி இருக்கும், நான் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன், நான் அதை மீறி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்க. அதனுடைய சிம்பிள்ஸை இவன் உள்ளே வச்சுருக்கான் அந்த ஷூவில். நீங்கள் பாருங்கள், ஸ்டார் இருக்கும், அந்த கிராஸ் அப்படி திருப்பி போட்டிருப்பான். இதை விட மோசமாக ரியல் ஹியூமன் பிளட் ஒரு சில ட்ராப்ஸ் அந்த ஷூ உள்ளே இருக்குது. ரத்தம், மனுஷங்களுடைய உண்மையான ரத்தம், அந்த ட்ராப்ஸை எடுத்து இவன் உள்ள ஷூவில் போட்டு வச்சுருக்கான் பிளட்டை. அப்போ இவங்க மறைக்கிறதுலாம் இல்லை, சாத்தானிய சிம்பிள்ஸை இவங்க வேணும்னே இவங்க ஓப்பனாக ஷூவில் போட்டு வித்துட்டு இருக்கானுங்க. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அந்த ஷூவை பாருங்களேன், பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்கும். டிஎம்கே அவன் டிஎம்கே மேலே அவனுக்கு என்ன கோவம்னு தெரில, அதையும் உள்ளே போட்டு வச்சுருக்கான். மேபி அவங்கள சாத்தான்னு சொல்கிறானா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவில் பாருங்கள், வேர்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, லியூக் 10:18. ஓகே, இது நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுகிற ஒரு வார்த்தை. என்னென்னா, அவர் சொல்லுவார், சாத்தான் மேலேருந்து கீழே விழுந்தான், வானத்திலேருந்து கீழே விழுந்தான்றதை நான் பார்த்தேன்ற மாதிரி அந்த வேர்ஸ் இருக்கும். அதை படிக்கலாமா? ஐ சா சேட்டன் ஃபால் லைக் லைட்னிங் ஃப்ரம் ஹெவன். சொர்க்கத்தில், அதாவது ஹெவன்ஸில் இருந்த அந்த சாத்தான், இஃப் யூ ரீட் பைபிள் நீங்கள் படிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லூசிஃபர் அப்படின்ற அந்த அந்த பிசாசு வந்து, அந்த சாத்தான் வந்து அவன் காட் கூட தான் ஒன்றா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கடவுளுக்கு எதிராக அவன் திரும்புவான், கடவுள் அவனை அடித்து விரட்டி விட்டுருவார் பூமிக்கு. சொர்க்கத்திலேருந்து அவன் கீழே விழுந்துட்டான், நான் அவனை தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிற மாதிரி ஒரு வேர்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாகவே சாத்தான் இப்போ மேலே இல்லை, இவன் இங்கே இருக்கான், நாங்கள் தான் அது. ஓப்பனாக சொல்கிறாங்க. பிளட்டு வேணுமா, பிளட் இருக்குது. சிம்பிள்ஸ் வேணுமா, சிம்பிள்ஸ் இருக்குது. கிராஸ் வேணுமா, கிராஸ் இருக்குது. வேர்ஸ் வேணுமா, வேர்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி இவன் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பான். லில் நாஸ் எக்ஸ் அப்படின்ற இவன் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பான். இதுவும் ஒரு 2 வருஷம் இருக்கும். மாண்டேரோ அப்படின்ற ஒரு சாங். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா, இதில் ஓப்பனிங்கில் ஒரு பாம்பு ஒன்று வரும், நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பாம்பு ஒன்று வரும், அங்கே ஒரு ட்ரீ ஒன்று இருக்கும். ஆடம் ஈவ் அவங்க ஈடன் கார்டனில் ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க. அங்கே ஒரு பிசாசு, ஒரு பாம்பு ஒன்று வரும், அவங்கள ஏமாற்றும், அந்த பழத்தை அவங்கள சாப்பிட சொல்லும் இல்லையா. இந்த ஸ்டோரியை இவன் வந்து ரீக்ரியேட் பண்ணுறான். எந்த ஆங்கிள்னா, சாத்தானுடைய ஆங்கிளில். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஹெல்லுக்கு போவான். ஹெல்லில் போயிட்டு அங்கே சாத்தான் உட்காந்துருப்பான். இவன் சாத்தான் மடி மேலே ஏறி உட்காந்து இவன் லேப் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். யாருக்கு? சாத்தானுக்கு. இவன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதே மாதிரி வேஷம் போட்டு, அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பேய் மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ என்னன்னா, இவனுங்க எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறான், வி வொர்ஷிப் சைட்டன். அடுத்து இன்னொருத்தர் இருக்கான், சாம் ஸ்மித். நீங்கள் பார்த்துருக்கலாம். சாம் ஸ்மித் எனக்கு தெரிஞ்சு அவர் ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பார். அப்போது நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஒழுங்காக தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு பேய் ஒன்று புகுந்து, அந்த ஒரு வானவில் பேய், அந்த பேய் உள்ளே புகுந்து, நான் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் ஒரு வித்தியாசமான பிறவின்னு சொல்லி இவரே அழைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறது, வித்தியாசமாக வந்து பாடியை ஒரு மாதிரி காட்டுறது, இந்த மாதிரிலாம் இந்த ஆள் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது அன்ஹோலி அப்படின்ற ஒரு சாங் ஒன்று இந்த ஆள் ரிலீஸ் பண்ணார். அந்த சாங் வந்து கிராமி வாங்கிச்சு. அந்த கிராமி வாங்கிட்டு அந்த அவார்ட் ஷோவில் இவங்க டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க. அப்படியே சாத்தான் மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு, அந்த ரெட் கலர் லைட் போட்டுக்கிட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பேய் மாதிரி, அந்த பேய் வொர்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பண்ணுற மாதிரி இவர் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்து இன்னொரு பொம்பளை, அவள் பேர் வந்து டோஜா கேட். நீங்கள் பார்த்துருக்கலாம், டோஜா கேட். அவள் பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருப்பா, ஒரு அக்லியஸ்ட் கிரியேச்சர். அவன் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பா, ஒரு ஆல்பம். அந்த ஆல்பம் பேர் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ், பிசாசுகள் தான் பேரே. அதில் ஒரு சாங் பேய் மாதிரி டான்ஸ் ஆடுறது, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இவ போயிட்டு அவங்கள போய் நோண்டுற மாதிரி, ஒரு பேய் போயிட்டு ஹாண்ட் பண்ணுற மாதிரி, இவ தான் அந்த பேய் மாதிரி வேஷம் போட்டிருப்பா கருப்பா. அதில் ஒரு சாங் அகோரா ஹில்ஸ் அப்படின்ற ஒரு சாங். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பாருங்களேன். We fuck too good when the bean kicks in like fortnight I'm a need your skin don't give a fuck penis. இப்படி தான் பாட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா, holy cow you're the holy trin hold me down when a whole need dick. ஓகே, இப்போது இதில் ஹோலி ட்ரின்னா என்ன அர்த்தம்? இது ஹோலி ட்ரினிட்டி. இன் கிறிஸ்டியானிட்டி ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட் அப்படின்ற ஒரு 3 விஷயம் உண்டு. இந்த 3 ஒன்று தான் அப்படின்ற மாதிரி உண்டு. கடவுள் 3 பர்சன்ஸாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் இங்கே உண்டு. ஃபாதர், சன் அண்ட் ஹோலி கோஸ்ட், இவங்களுக்கு பேர் தான் ஹோலி ட்ரினிட்டி. ஓகே, இவ சொல்கிறா, ஹோலி கவ் யூ ஆர் தி ஹோலி ட்ரின். இந்த ஹோலி ட்ரின் இவ யாரை சொல்கிறான்னா, இவருடைய பாய் ஃப்ரெண்டை சொல்லிட்டு, யூ ஆர் மை ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஹோல் மீ டவுன் வென் அ ஹோல் நீட் டிக். ஹோல், டிக், ஃபக்,
இப்படி தான் பாட்டு ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. அப்போ இது ஒரு செக்ஸ் கல்ட். ஓகே, சாத்தானை வணங்குகிற ஒரு செக்ஸ் கல்ட். இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு முழுக்க இருக்கிற ஒரே ஒரு கோல் என்னென்னா, சாத்தானை வணங்கி இஷ்டம் போல் அவுத்து போட்டு எல்லாம் பண்ணலாம். இப்போ இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஒரே லைனில், ஓகே, ஒரு சிங்கிள் லைனில் காட் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொஃபைன் பண்ணுற மாதிரி, அதை ஒரு மாதிரி மீறி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஹோலு டிக்குன்னு சொல்லி போடுறது. அப்போ என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீறுறாங்க. அகெயின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெபெலியன். ஓகே, சாத்தான் ஒர்ஷிப்பினுடைய கோர் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரீட் சாத்தான் ஒர்ஷிப்பினுடைய அந்த விஷயங்கள் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாத்தான் அப்படின்றவன் யாருன்னா, கடவுள் அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்கிறாரு, எங்கால் தான் அதை சாப்பிடுன்னு சொல்கிறான். அப்போ நான் தான் உன் கண்ணை திறந்து விட்டேன், கடவுள் உன்னை அடக்குமுறைக்கே கொண்டு வராரு, நான் உன்னை விடுதலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிளில் உள்ள ஒரு ஸ்டோரி எடுத்து இவங்க இன்வெர்ட் பண்ணுறாங்க. சாத்தான் தான் உன் கண்ணை திறந்து விட்டவன். நீங்கள் சாத்தானை ஒர்ஷிப் பண்ணுற சர்ச்சஸ் இங்கேயும் உண்டு, நம்ம ஊரில் உண்டு. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த ஆக்கல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாய மந்திரம், இந்த சிம்பிள்ஸ்லாம் பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிளில் பேசப்பட்ட பல விஷயங்களை எடுத்து அதை அப்படியே மாற்றி பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா ஆஸ் அ சிம்பாலிசம் என்னன்னா, கடவுள் வர்சஸ் சாத்தான். சாத்தான் அப்படின்றவன் நல்லவன், ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு அடக்குமுறை பண்ணுற ஒரு ஆளை அப்போஸ் பண்ணி ஏவாள் கிட்ட அந்த பழத்தை கடவுள் கொடுக்கல, சாத்தான் கொடுத்தான், அவன் தான் அந்த பழத்தை சாப்பிட சொன்னான், அவன் தான் கண்ணை திறந்து விட்டான்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்போது இது ஒரு சிம்பிள் ஆஃப் ரிபெல்லியன். அடுத்து லேடி காகா, இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த வருஷம் ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. இதில் SNL சாட்டர்டே நைட் லைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. ஒரு காமெடி ஸ்கெட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேய் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி அந்த கவுன்லாம் போட்டு வந்து லமாஸ்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. லமாஸ்துனா யாருன்னா, அது ஒரு பேய். நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கலாம்ல, எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருக்கும். எக்ஸாசிஸ்ட் 1973 வந்த ஒரு படம், ரொம்ப கிளாசிக்கான ஒரு 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 பேய் படம். அந்த பேய் படத்தில் வந்து பசூசுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். பசூசுன்னு சொல்லி ஒரு பேய், அந்த பேய் தான் அங்கே வந்து அந்த பெண்ணை வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பசூசு மாதிரி அதே ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு பேய் வந்து லமாஸ்து. ஓகே, இது வந்து பேய் ஒர்ஷிப் பற்றி நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, லமாஸ்துன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த பேயை கூப்பிடுற மாதிரியும், அந்த பேய் உள்ளே வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பிளட் எடுக்கிறாங்க. பிளட்டை எடுத்து ஒரு ஜாரில் வச்சு குடிக்க சொல்கிறாங்க. பிளட்டை யாரை, அங்கே உட்காந்துருந்தவங்கள குடிக்க சொல்கிறாங்க பிளட்டை. சாத்தான் ஒர்ஷிப்பை ஓப்பனாக இவங்க வந்து அதை மார்க் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி தெரில பார்த்தா இவங்க ஓப்பனாக சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம். இதை இவங்க ஸ்டேஜில் பண்ணி காட்டுறாங்க. லமாஸ்துலாம் இன்றைக்கி யாருக்கும் தெரியாது, ஆனால் இவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இவங்க ரகசியமாக பண்ணுற விஷயத்த, இவங்க சீக்கிரட்டாக உள்ளே பண்ணுற விஷயத்த வெளியே போட்டு காட்டுறாங்க, இப்படி தான் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இப்போது எப்ஸ்டீன் கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எப்ஸ்டீன் கேஸில் உள்ள அந்த பீடோஃபைல் மாஃபியாக்கும் சாத்தானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. அதுக்கு முன்னால் நான் ஃபைனலாக இன்னொன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு இவங்க தெரியும்ல, பீட்டில்ஸ் இன்றைய நவீன மியூசிக்கு ஒரு வழி போட்டவங்க அவங்க நம்ம சொல்லலாம். 60களிலே அவங்க பெருசாக பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய 2 ஆல்பம் ஒன்று, அது நான் கவனித்தப்போ எனக்கு ரொம்ப ஒரு வியடாக இருந்துச்சு. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் இதை பேசுகிறதுக்கு அது முக்கியமான ஒரு காரணம். அது ஒன்று, அவங்களுடைய ஒரு ஆல்பமுடைய கவர், 60களில் வந்த ஒரு ஆல்பம் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அண்ட் டுடே. இதனுடைய கவர் பாருங்கள். இந்த கவரில் இவங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு குழந்தை பொம்மை இருக்கும். அந்த பொம்மையுடைய தலையெல்லாம் பிச்சு அதனுடைய பாடியை அங்கங்கே பிச்சு போட்டிருப்பாங்க. பிச்சு போட்ட மாதிரி ஒரு கவர். இது ரொம்ப எனக்கு ஆக்வர்டாக இருந்துச்சு. ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இது ஒரு ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு கவர் ஒன்று இருக்குது. அந்த கவர் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதே காலகட்டத்தில் வந்து இன்னொரு கவர் நான் காட்டுறேன். சார்ஜென்ட் பெப்பர்ஸ் லோன்லி ஹார்ட்ஸ் கிளப் பேண்ட் அப்படின்ற ஒரு ஆல்பம் ஒன்று. இந்த ஆல்பத்தினுடைய கவரில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஃபேமஸான பீப்புள் நிற்கிறாங்களா. மர்லின் மன்றோ இருப்பாங்க, இன்னும் நிறையா இவர் இருக்காரா, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். கிளாசிக்கான இந்த பல பேய் கதைகள்லாம் அவர் எழுதி வச்சிருப்பார். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பாருங்கள், பின்னால் லெஃப்ட் சைடில் இருந்து செகண்ட் பர்சன் அவர் யாருன்னு பாருங்கள். ஒரு மொட்டை மண்டை ஒருத்தர் நிற்கிறாரா. இவர் யாருன்னா அலிஸ்டர் க்ரோலி. இந்த அலிஸ்டர் க்ரோலி அப்படின்ற ஆள், நீங்கள் ஆக்கல்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இவரை படித்தே ஆகணும். அலிஸ்டர் க்ரோலி, ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் காய்.
இவரை நான் எப்போ படித்தேன் அப்படின்னா, இவர் நம்ம சாமர்செட் மாம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இவரும் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர். இவர் எழுதின இந்த 2 புக்கு என்கிட்ட இருக்குது. இவர் எழுதின இன்னொரு நாவல் ஒன்று உண்டு, த மேஜிஷியன் அப்படின்ற ஒரு நாவல். இது எனக்கு பிடிக்கும், இந்த 2 பிடிக்கும் எனக்கு. த மூன் அண்ட் சிக்ஸ்பென்ஸ், கேக்ஸ் அண்ட் ஆல் அப்படின்ற நல்ல புத்தகங்கள் இது 2மே. இவர் எழுதின இன்னொரு நாவல் ஒன்று உண்டு, த மேஜிஷியன் அப்படின்ற ஒரு நாவல். அதை நான் படிச்சிருக்கேன், நீங்கள் படிக்கணும். அந்த புக்கில் அலிஸ்டர் க்ரோலி அப்படின்ற இந்த ஒரு ஆளை பற்றி, இவர் உண்மையான ஆள் தான், இவரை பற்றி இவருடைய வாழ்க்கையை இவர் நாவலைஸ் பண்ணி இவர் எழுதி வச்சிருப்பார். இவருடைய வாழ்க்கையை, அந்த க்ரோலியோடைய வாழ்க்கையை இவர் அப்படி எழுதி வச்சிருப்பார். இந்த ஆள் என்னெல்லாம் செஞ்சான்ற மாதிரி. இந்த அலிஸ்டர் க்ரோலி நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஏன்னா பேய்கிட்ட போய் பேசுவாங்க இல்லையா, அது அப்புறம் இந்த இறந்து போன ஆவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அழைக்கிறேன்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் முன்னோடி யாருன்னா இந்த ஆள் தான். நவீன ஸ்பிரிச்சுவாலிட்டி, நவீன பேய் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு வழி போட்டு கொடுத்து பேய்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண ஒரு ஆள் தான் அலிஸ்டர் க்ரோலி. இவருடைய ஃபோட்டோ அங்கே மேலே இருக்கும். நான் பேசுகிறது உங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசி பேசுகிற மாதிரி தெரியலாம். நான் கான்ஸ்பிரசி பேசுகிற ஆள் கிடையாது நான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இப்போது இந்த சிம்பிள்ஸை வச்சு நான் எவிடன்ஸ் இல்லாமல் எதையோ பேசினா அது பேர் கான்ஸ்பிரசி. ஆனால் இது இவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இவங்களுடைய ஆல்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்பம் பார்த்தீங்கன்னா குழந்தைய வெட்டி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க, இன்னொன்றில் இவர் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த புக்கு நீங்கள் படிக்கணும். புக்கை படித்து முடிச்சுட்டு 1926 ஒரு படம் ஒன்று வந்திருக்கும் அந்த நாவல் பேஸ் பண்ணி. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ஆள் இருப்பார். அந்த ஆளுக்கு என்னென்னா, ஆர்டிஃபிஷியலாக நான் ஒரு லைஃபை உருவாக்கணும்னு சொல்லி இந்த ஆள் பிளான் பண்ணுவான். ஆர்டிஃபிஷியலாக நான் ஒரு லைஃபை உருவாக்கணும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படி லைஃபை உருவாக்குறதுக்கு நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க பிளட்டு வேணுன்ற மாதிரி அந்த நாவலில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். இவனை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு. இந்த ரூல் படி உங்களை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ நீங்கள் அவங்க பிளட்டை வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி ரூல் இல்லையா. இப்போ என்ன பண்ணுவான், இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டு இவளை கொலை பண்ணி இவள் பிளட்டை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அது வேறு மாதிரி போயிடும் ஸ்டோரி. பட் நான் சொல்கிறேன், அந்த நாவலும் சரி அந்த படமும் சரி நீங்கள் பாருங்கள். அப்போ பிளட்டு, பேய் ஒர்ஷிப் பண்ணுறது, சாத்தானை ஒர்ஷிப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே கனெக்டட் தான். ஓகே, அப்போது இப்போ நீங்கள் கேட்கலாம், பீட்டில்ஸ் இதை பண்ணாங்களான்னா பண்ணாங்க. ஆமாம், பீட்டில்ஸ் காலத்தில் இது ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி இந்த பேயை ஒர்ஷிப் பண்ணுற இந்த விஷயம்லாம் அதுக்கு முன்னாலே உண்டு. ஆனால் வெளிப்படையாக இவங்க பண்ண ஆரம்பிச்சது இப்போ தான் இல்லையா. இப்போது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு விஷயம், எப்ஸ்டீனுக்கும் இந்த பேய் ஒர்ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. இவன் ஒருத்தருக்கு மெயில் பண்ணுறான். மெயில் பண்ணி எனக்கு பணம் தேவைப்படுது, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ கேட்குறான்னா $11,438. இப்போ நீங்கள் கீழே பாருங்கள், அது எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, அக்கௌண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பால். என்ன பேர்? பால், BAAL, பால். இந்த பால்னா யாருன்னா, ஏன்ஷியன் டைமில் பால் அப்படின்றது ஒரு கடவுள். இவங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த, பேகன்ஸ் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கடவுள் பேர் வந்து பால். இந்த பாலை வந்து யார் ஒர்ஷிப் பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் பைபிளில் இந்த பேர்லாம் உண்டு. இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடவுள் அவங்கள கைட் பண்ணுவார். உங்களுக்கு நான் பைபிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இவர் சொல்லுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு காட் தான், அவங்க ஒர்ஷிப் பண்ணுற ஒரு காட் தான் இந்த பால் அப்படின்ற ஒரு காட். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மக்கள், விச் இஸ் ஜூஸ், யூதர்கள், அந்த காடை பிடிச்சி ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பால் அவங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பால் ஒர்ஷிப்பில் முக்கியமான ஒரு அங்கம் என்னென்னா சைல்டு சாக்ரிஃபைஸ். காட் சொல்கிறாரு, பிஹோல்ட் ஐ எம் பிரிங்கிங் சச் டிசாஸ்டர் அப்பான் திஸ் பிளேஸ். நான் உங்களுக்கு ஒரு அழிவை கொண்டு வர போகிறேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, யூ ஹவ் பில்ட் த ஹை பிளேசஸ் ஆஃப் பால். வாட் இஸ் ஹை பிளேசஸ்னால், அது ஒரு ஆல்டர் மாதிரி, பலியிடுறதுக்கான ஒரு ஆல்டர். நீங்கள் பால்க்கு ஒரு ஆல்டர் ஒன்று கட்டுறீங்க. ஏன் கட்டுறீங்க அப்படின்னா, டு பர்ன் தர் சன்ஸ் இன் த ஃபயர் ஆஸ் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் டு பால். யூத மக்களே, நான் உங்களை என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாலை வந்து ஒர்ஷிப் பண்ணுறீங்க, அதையும் தாண்டி உங்களுடைய சொந்த பிள்ளையை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய சொந்த குழந்தைகள், நீங்கள் பெத்த பிள்ளையை நீங்கள் வந்து அறுத்து போடுறீங்க. யாருக்கு? பால்க்கு. அப்போ இந்த மாதிரி பைபிளில் இந்த மாதிரி பால்க்கு வந்து நிறையா லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ்லாம் உண்டு. பால் அப்படின்ற ஒரு காடை வந்து இவங்க ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி, அந்த காடு வந்து அந்த கார்டனுடைய அடிப்படையே என்னென்னா சைல்டு சாக்ரிஃபைஸ், குழந்தைங்களை கொல்றது. அப்போ இந்த மாதிரி விஷயத்த பண்ணிகிட்டு இருந்த ஒரு காட் பேர் தான் பால். இந்த ஆளுடைய அக்கௌண்ட் பேர் பால். இது எப்படின்னா, இந்த ஆள் இதை வேணுனே பண்ணானா இல்லை சும்மா ஒரு பேரடி மாதிரி பண்ணானா எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால்
ஏன் பால்னு வைக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கல்ட்டு, அதில் செக்ஸ் கல்ட்டுலாம் உண்டு. அவங்க கூட அசோசியேட் ஆன இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி எலிட்ஸ் அண்ட் ஹாலிவுட் எலிட்ஸ், இப்போ மாட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தான், எல்லாருமே எலிட்ஸ் தான். அப்போ இதில் எல்லாமே கனெக்டட் தான், நீங்கள் அதை கவனிக்கணும். இது எதுவுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சும்மா ஏதோ அப்படி நடக்கலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். சாத்தான் ஒர்ஷிப் ஒரு பக்கம், குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுற பீடோஃபைல் மாஃபியா அது ஒரு பக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்து இவங்க இப்போ சாத்தானை ஒர்ஷிப் பண்ணுற ஒரு கேங்கை ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டும் ஒன்று தான். அப்போது நம்ம இன்னும் டீப்பராக போய் பார்க்கணும். ஏன்னா கேனிபலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா? வில்லியம் சீப்ரூக் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னா அலிஸ்டர் க்ரோலி, அவனுடைய ஃப்ரெண்டு. ஓகே, இந்த சீப்ரூக் யாருன்னா இவன் ஒரு கேனிபல், மனுஷ உடம்பை அறுத்து சாப்பிட்றவன். இவன் அறுத்து சாப்பிட்டுட்டு இவனும் சாத்தானை வணங்கியிருப்பான். ஓகே, இது எல்லாமே ஒரே ஒரு கேங் தான். கேனிபலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுவான், இவன் பிளட்டு குடிப்பான், குழந்தைங்கள பலியிடுவான், குழந்தைங்கள பீடோஃபைல் மாதிரி பயன்படுத்துவான், ப்ளஸ் செக்ஸ் பார்ட்டி வைப்பான், ஆர்ஜி பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இது எல்லாமே ஒரு சாத்தானிய ஒரு கல்ட். அப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த குரூப்பில் சேர்ந்த ஒருத்தன் தான். இது வரைக்கும் நான் பேசாத விஷயம்லாம் இது எல்லாமே. இது வரைக்கும் இந்த மாதிரி கான்ஸ்பிரசிலாம் நான் பேசுனதே கிடையாது. இது கான்ஸ்பிரசி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பேசலாம் அபவுட் ஐஸ் ஒயிட் ஷர்ட், அந்த படத்தை நம்ம பேசலாம். உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்ஸ்டீன் பண்ண விஷயங்கள் இன்னும் மோசமான பல விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம பேசலாம். ரைட், நன்றி.